யோவான் 19ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் வந்து 2 பேர்கிட்ட அந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறார். 2 பேர் யார் அப்படின்னா, ஒருத்தர் வந்து அவங்களோட அம்மா, இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு அன்பான ஒரு சீஷன். ஸோ அவங்க அம்மா அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். மரியாள் வந்து அக்கா சொல்லும்போது சொன்னாங்க, மரியாள் கிட்ட வந்து ஆண்டவர் வந்து எப்படி அப்படின்னா, மரியாள் கிட்ட ஆண்டவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, லூக்கா 2:35. ஓகே, போதும். ஸோ அந்த இடத்துல அந்த குழந்தையை தூக்கிட்டு வராங்க. அந்த சபையில் தூக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்த ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னா, உன்னுடைய ஆத்மாவே ஒரு பட்டயம் உருவி போகும். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், தன்னுடைய சொந்த குமாரனை வந்து இழக்கிறது, ஒரு நம்மளுடைய குழந்தைய வந்து நமக்கு முன்பாகவே, நம்மளுடைய கண்களுக்கு முன்பாகவே பலி கொடுக்கறது அப்படின்றது அதை விட ஒரு பெரிய ஒரு துக்கம் எதுவுமே கிடையாது. ஆனால் மரியாள் வந்து அந்த இடத்துல அந்த ஒரு அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை அவள் வந்து அது மனதில் வைத்து கொண்டாள். நம்ம எந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா, அவள் யார்கிட்டையும் அதை போய் சொல்லலை. நம்ம காபிரியல் தூதன் வந்து அவர்கிட்ட சொல்லும்போதே நம்ம பார்க்குறோம், அவருக்கு சொல்லப்பட்ட எல்லா ஒரு தீர்க்க தரிசனத்தையும் அவள் வந்து மனதில் வைத்து கொண்டாள். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் இந்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் என்னென்னா, ஒரு ஆத்மாவே ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு தீர்க்க தரிசனம். தாயாக இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், தன்னுடைய சொந்த பிள்ளைகளை வந்து பலி கொடுக்கறது, அவங்க கண்களுக்கு முன்பாக பலி கொடுக்கறது அப்படின்னா ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு விஷயம். ஆனால் அந்த இடத்துல மரியாள் வந்து ஒரு அர்ப்பணம் செஞ்சா, அந்த அர்ப்பணத்தை வந்து நம்ம எந்த இடத்துல வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அந்த சிலுவையோடைய பக்கத்தில் வரைக்கும் அந்த மரியாளுடைய அந்த அர்ப்பணத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. அது வந்து ஆண்டருடைய பிலவட் சன், அதாவது ஒரு சீஷன், டிசைபிள். ஸோ நிறைய பேர் ஆண்டரை வந்து இப்படி காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓடி போயிட்டாங்க. ஸோ பின்னாடியே போகிறது பார்த்தீங்கன்னா 2 பேர் போகிறாங்க. அதில் வந்து பேதுரு ஒருத்தர், அடுத்தது பார்த்தோம்னா இந்த யோவான் ஒருத்தர். பேதுருவை என்ன பண்ணுறாரு, பேதுருவும் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது, நீங்கள் வந்து ஆண்டோடைய சீஷனா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி 3 இடத்துல வந்து மறுதளிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ஜான் எப்படி அப்படின்னா, அவருக்கு வந்து பிரதான ஆசாரியர்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே உள்ள வரைக்கும் போய் நிற்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பிலவட் சீஷன், இந்த 2 பேர்கிட்ட ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறார். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நான் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 12:46. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே வந்தார்கள். போதும். அப்போ ஆண்டரை பார்க்கறதுக்கு, இயேசுப்பாவை பார்க்கறதுக்கு அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இயேசுப்பா உள்ள வந்து சீஷர்களுக்கு போதனை பண்ணி கொண்டு இருக்காரு. அப்போ வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஆண்டர் வந்து சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் தாயாரும் உங்களோட சகோதரரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரத்தோட கடைசி வசனம் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவங்க தான் எனக்கு சகோதரியும் எனக்கு என் தாயுமா இருக்கிறாங்க, என்னோட சகோதரர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஆண்டவர் வந்து அவர் வந்து எப்படி அப்படின்னா, அவர் அந்த பிளட் ரிலேஷனுக்கு வந்து உதாசீனப்படுத்தலை. ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு முன்பாக எந்த ஒரு உறவும் நம்மளை அடிமைப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். அந்த இடத்துல அவர் ஆண்டருடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கும்போது அவங்களோட பிளட் ரிலேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்க போய் சந்திக்கலை. ஆண்டருடைய சித்தத்தை செய்கிறவங்க தான் எனக்கு தாயா இருக்கிறாங்க, ஆண்டருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தான் என்னுடைய சகோதரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்றாரு. ஆனால் ஏசப்பா எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா,
நம்ம பைபிளில் பார்க்கும்போது ஒரு 3 வருஷம் தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்றது ரொம்ப நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி 30 வருஷம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு இருக்காது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த 30 வருஷமா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவருடைய அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு நல்ல ஒரு மகனா, மூத்த மகனா அந்த இடத்துல இருந்து அவங்க அப்பாவுக்கு உதவி செய்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு பொறுப்புள்ள ஒரு ஒரு மகனாக அந்த 30 வருடம் அந்த இடத்துல இருந்தார். ஸோ இன்னைக்கு இந்த வார்த்தையிலேருந்து நம்ம வந்து அந்த பொறுப்பு அப்படின்ற அந்த எப்படி நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளாக எப்படி வந்து நம்ம அந்த பொறுப்பை வந்து நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு காரியங்களை தான் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடித்திடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஆண்டவர் வந்து சிலுவையில இருந்து அந்த பொறுப்பாக ஆண்டவர் வந்து அவருடைய தாயையும் அவருடைய ஒரு சீஷனுக்கும் ஒப்படைக்கலை. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பொறுப்பு வந்து இருந்திருக்கு. ஏன்னா நியாய பிரமாணங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவதில் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். எந்த ஒரு நியாய பிரமாணத்தையும் அவர் வந்து நிறைவேற்றாமல் போகல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் 30 வயசு வரைக்கும் யூதர்களுடைய முறைமைப்படி நம்ம பைபிள் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ யூதர்களுடைய முறைமைப்படி ஒரு 30 வயது ஆனால் மட்டும்தான் அவங்க சொல்கிற வார்த்தைகளை அவங்க மற்றவங்க வந்து அங்கீகரித்து கொள்கிற ஒரு பழக்கம் அந்த இடத்துல இருக்கு. ஸோ அது வரைக்குமே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய வீட்டில் இருந்து அந்த அவங்களுக்கான கடமைகளை வந்து நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் வந்து பொறுப்புகளை எப்படிப்பட்ட நபர்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா, சிலுவை வரைக்கும் நம்ம வந்து அருகில் செல்லும் போது தான் அந்த பொறுப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கப்படும். எப்படிப்பட்ட ஆட்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கிறார் அப்படின்ட்டு சொல்லணும்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 16:26 மத்தேயு 16. ஓகே, அதில் நம்ம வந்து ஆண்டவர் வந்து முதலாவது சிலுவையை குறித்து சொல்கிறார். சிலுவையை குறித்து சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா, யார் தன்னுடைய சிலுவையை வந்து எடுத்து எனக்கு பின் செல்ல வர விரும்பினால் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின் செல்ல வர கடவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம அந்த சிலுவை அப்படின்னா, நம்ம மரத்தில் பார்க்குற அந்த கிராஸ் வந்து ஒரு சிலுவையோட ஒரு அடையாளம் தான். ஆனால் உண்மையான சிலுவை எப்படின்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய சிலுவைகளை வந்து நம்ம தாண்டி வந்து தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் ஆண்டவர் நம்ம பின்பற்றணும், இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்ம அந்த சிலுவையை நம்ம வந்து சுமக்கிறவர்களாக தான் இருக்க முடியும். ஏன்னா அப்போ தான் ஆண்டவர் நம்ம பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த சிலுவை எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக நம்மளுடைய செல்ஃபை நம்ம வந்து டினை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்தெந்த இடத்துல நம்மளுடைய சுயம் வந்து மேற்கொள்ள விரும்புதோ அந்த இடத்துல நம்ம ஆண்டருடைய சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல நம்மளுடைய சுயம் தாழ்த்தப்படும் போது ஆண்டருடைய சித்தம் நம்மளுடைய இடத்துல அந்த இடத்துல வெளிப்படுகிறதா இருக்கும். நான் வந்து அதுக்கு நானே ஒரு சாட்சி, நான் என்னோட ஒரு சின்ன சாட்சியோட பகிர்ந்து கொள்ள, எனக்கு நிறைய சாட்சி இருக்குது, ஆனால் ஒரு சின்ன ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ நாங்கள் வந்து எப்படின்னா, இயர்லி ஒரு 2 times ஆகுது எங்கேயாச்சும் ஒரு நல்ல பிளேஸ்க்கு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுவோம். ஏன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ப்ரெஷர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் எங்கேயாவது நாங்கள் போய் கொஞ்சம் நல்ல ஒரு பிளேஸில் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஒரு 2-3 டைம் நாங்கள் போயிருக்கோம். ஸோ போகும்போது கண்டிப்பாக எப்போவுமே எல்லாருமே இந்த வீக்கெண்ட் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா வீக்கெண்டில் போகும்போது தான் நமக்கு ஒரு லீவ் கிடைக்கும். ஸோ மண்டே அந்த மாதிரி இல்லை ஃப்ரைடே அந்த மாதிரி லீவ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். ஒரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி போகும்போது ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் எந்த இடத்துக்கு போனாலும் ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்துல ஏதாவது ஒரு சபை இருந்தால் அந்த இடத்துல போயிடுவேன். ஆனால் ஒரு டைம் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. தேர்ஸ்டேலேருந்து லீவெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அது நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியமாகவும் இருக்கலாம். ஆனாலும் எல்லாம் பிளான் பண்ணி புக்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் புக் பண்ணி அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணியாச்சு. புக் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து என்கிட்ட நீ வந்து இதெல்லாமே போக மாட்டேன்னு சொல்லி கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு 4-5 ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ணது. அப்போ நாங்கள் மட்டும் போகல அப்படின்னா அது அவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ என்ன எதுன்னு நமக்கு தெரியாதே. அதுக்கப்புறம் அவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகுமே, யாருமே போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசினார். இல்லை நீ வந்து போகக்கூடாது, நீ வந்து சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ நான் ஆண்டருடைய சத்தத்துக்கு ஆண்டரே நான் வந்து போக மாட்டேன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்து ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் கூட இல்லை. அப்போது நான் ஆண்டர்கிட்ட கேட்டேன், நான் யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது இயேசுப்பா, ஏன்னா எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க,
நாங்கள் கடைசியில் போகல அப்படின்னு சொன்னால் அது ஃபுல்லாக கேன்சல் ஆகி நான் யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அப்படியும் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அந்த இடத்துலையும் யாரையும் ஹர்ட் பண்ணாதபடி ஆட்லினுக்கு திடீர்னு ஒரு ஃபீவர், அது எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. அவளுக்கு ஃபீவர் வர்றதுக்கான அறிகுறி மத்தியானம் வரைக்கும் இல்லவே இல்லை. ஆனால் நாங்கள் கிளம்புற அந்த டைமில் அவளுக்கு பயங்கரமான ஒரு ஃபீவர். முறையாக ஃபீவர் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படின்னா அன்றைக்கி தான் ஃபீவர் வந்ததுக்கு ஜஸ்ட் ஜோக் ஒரு கிட்டி நான் வந்து கொஞ்சம் ஓகே, நம்ம இந்த ஒரு காரணத்தை வச்சு நம்ம அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிடலாம், நம்ம யாரையும் ஹர்ட் பண்ண மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல முடிவெடுத்தோம். ஸோ அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கொஞ்சம் எனக்கு பேசிக்காக இல்லை, எல்லாருமே கொஞ்சம் பிளான் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அந்த வாரம் அந்த ஒரு நம்மளுடைய சுயத்தை அந்த இடத்துல விட்டு கொடுக்கும்போது நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா அந்த வாரம் தான் எனக்கு கரெக்டாக அக்கா வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து சண்டே கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டாங்க. ஸோ எனக்கு உண்மையாகவே அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஆண்டவர் நம்ம எடுக்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு முடிவுகளை கூட ஆண்டவர் வந்து கனப்படுத்துறவராக இருக்காரா அப்படின்னு சொல்லி நீங்கள் போன வாரம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க அழகாக பெர்ஃபார்ம் பண்ணது. ஸோ நம்ம ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்கும்போது, நம்மளுடைய சுயத்தை நம்ம விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து அதற்கான ஒரு மகிமையை வந்து ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு செய்கிறவராக இருக்கிறாரு. அதை நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்து கொண்டிருக்கிறத நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்படிப்பட்ட சிலுவையை நம்ம எடுத்து செல்லும் போது எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எனக்கு டைம் இல்லை. சிலுவையின் அருகில் நம்ம போகும்போது தான் ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். நீங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலுவை பக்கத்தில் யாருமே இல்லை, எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மரியாளும் அவங்களுடைய சகோதரியும் மகதலேனா மரியாள் மட்டும்தான் இருக்காங்க. இந்த பக்கத்தில் பார்த்தா அந்த சீஷன் மட்டும்தான் இருக்கா. அப்போ எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. அப்போ மற்றவங்களுக்கு ஆண்டோடைய சத்தத்தை கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ ஆண்டோடைய சத்தம் எப்படிப்பட்டவங்களுக்கு கேட்கப்படும்னா நம்ம சிலுவை வரை அவரை வந்து பின்தொடர்ந்து போகும்போது தான் ஆண்டோடைய சத்தத்தை நம்ம வந்து கேட்கிறவர்களாக இருப்போம். ஸோ ஆண்டவர் வந்து பேதுரு கிட்ட சபையை நம்பி ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் அந்த இடத்துல பேதுரு இல்லை, அவங்க தாயை ஒப்படைக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து இல்லை. ஆண்டவர் வந்து நம்மளை தேடுறாரு. ஒரு டைம்ல இவங்க கிட்ட நம்ம கொடுக்கலாம் அந்த பொறுப்பை அப்படின்னு சொல்லி தேடுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த டைம் நம்ம இருக்க மாட்டேன்றோம், நம்ம வந்து எங்கேயாவது மிஸ் ஆகி போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் எப்போவுமே நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாரு. ஸோ சிலுவை வரைக்கும் நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொறுப்புகளை வந்து ஆண்டவர் கொடுப்பாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சிலுவை வரைக்கும் போறவங்களுக்கு ஒரு புதிய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்குது. எப்படி யோவானுக்கு ஒரு தாய் கிடைச்சாங்களோ, எப்படி மரியாளுக்கு ஒரு மகன் கிடைத்தாரோ, அதே மாதிரி நம்ம எல்லாருமே இந்த சபையில ஒன்றா நம்ம வந்து கூடியிருக்கிறோம். கண்டிப்பா பார்க்க போனா என்னுடைய அம்மா அப்பாலாம் எங்கேயோ தூரமா இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு அம்மா மாதிரி, என்னுடைய சிஸ்டர் மாதிரி. நான் நிறைய நேரத்தில் ஒன்று இருந்திருக்கேன், எனக்கு சிஸ்டர்ஸ் இல்லையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாமே வந்து இது பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஆண்டவர் வந்து இந்த சபையில் ஆண்டவர் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் கொடுத்துருக்கிறாரு, நிறைய பிரதர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த இடத்துல ஆண்டவர் வந்து உருவாக்குறவராக இருக்கிறாரு. ஸோ இந்த சீஷனை பற்றி கொஞ்சம் சொல்ல போனால், சீஷன் வந்து ஒரு மீன் பிடிக்கிறவராக இருக்கிறார் இந்த யோவான். அப்படிப்பட்ட ஒரு மீன் பிடிக்கிற ஒரு சீஷன் வந்து ஆண்டரோட நெருங்கி நடக்கும்போது ஆண்டருடைய தோளில் சாஞ்சிக்கிட்டு, ஆண்டரே நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த சிலுவை பக்கத்தில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் ஆண்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அந்த பொறுப்பை வந்து அவங்க வந்து நிறைவேற்றாங்க. அந்த வசனத்தோட கடைசியில் நம்ம படித்தோம்னா 27ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 19:27. அந்த சீஷன் எப்படி உடனே என்ன பண்றாருன்னா தன்னிடமா ஏற்றுக்கொண்டாராம். ஸோ ஆண்டருக்கு தெரியும் யார்கிட்ட எந்த பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை அவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியும். நம்மளுக்கு ஒரு 4 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா 4 குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து பொறுப்பு கொடுக்க மாட்டோம். அதில் யார் வந்து நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியுமோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து பொறுப்பு கொடுப்போம். ஒரு தாய் தகப்பனுக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறவராக இருக்கிறாரு. ஸோ பொறுப்பு அப்படின்ட்டு இருக்கும்போது அது ஒரு சின்ன பொறுப்போ, ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரோ, ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரோ, அந்த பொறுப்பில் நம்ம உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம வந்து அந்த பொறுப்பில் எப்படி உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு 100% நம்ம வந்து அந்த பொறுப்பில் வந்து நம்ம ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். ஸோ நம்மளோட
ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் உண்மையாக இருக்கும். நம்ம அதை வந்து நம்மளுடைய 100% எஃபர்ட்டை நம்ம வந்து அதை போடுவோம். ஸோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற பொறுப்பில், அது ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை அது ஒரு ஜாபாக இருக்கலாம், இல்லை இந்த சர்ச்சில் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம். எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலும் நம்ம ஒரு 100% நம்ம அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கும் போது அதில் தான் நம்ம வந்து ஆண்டரை வந்து நம்ம கனம் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையில் சொன்னோம் அப்படின்னா அது நம்ம கண்டிப்பாக ஒரு 99%ஆவது அதை செய்யறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். கொஞ்சம் 1960s இருக்கிற 1960s அவங்களுக்குலாம் தெரியும், ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை வந்து அவங்க நிறைவேற்றிடுவாங்க. அது அவங்க உயிரே போனால் கூட அவங்க நிறைவேற்றிடுவாங்க. அப்படிதான் இருந்தாங்க நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோம். ஆனால் நம்ம வந்து நிறைய நேரத்தில் நிறைய வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்றோம். ஆனால் அது வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏதாவது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை ஒரு 99% அதை நம்ம வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் யாருமே நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேலைகளை வந்து நம்ம எப்போவுமே செய்யக்கூடாது. ஸோ நம்மளை யார் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நம்ம காரியங்களை செய்யும்போது நம்ம ஒரு உண்மையாகவே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக இருப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு தப்பு, கண்டிப்பாக நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங். ஸோ கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், ஒரு லாஸ் வரும், நிறைய காரியங்கள் வரும். ஸோ அந்த செல்ஃபாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம எடுத்துக்கிறோமா, நம்மளால தான் இந்த காரியங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது அடுத்த நேரம் அந்த காரியங்கள் வந்து இந்த மாதிரி லாஸ் ஆகாமல், இந்த மாதிரி ஒரு தப்பாக போகாமல் நம்மளால சரி பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டு, இதனால தான் இந்த காரியத்தினால தான் இது வந்து இப்படி ஆயிருக்குமோ, இல்லை இவங்க அப்படி பண்ணியிருந்தா அது கரெக்ட் ஆயிருந்துருக்குமோ அப்படின்ற அந்த எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும். அப்படின்னா நம்ம மாற்றிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம அதை செல்ஃபாக ரெஸ்பான்சிபிளாக அக்கௌண்டபிளாக நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த காரியங்களை வந்து நம்மளால் சரி பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு. ஒரு 3 டீயில் நம்ம சொல்லிடலாம். நம்ம வந்து ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய டைமை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோமா அப்படின்ட்டு நம்ம வந்து அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய டேலண்ட்டை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய ட்ரெஷர் ஆண்டவருக்கு கொடுக்குறோமா அப்படின்னு இருக்கணும். ஏன்னா இந்த 3 விஷயத்தையும் ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா சபையில் இருக்கிற நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஆண்டவர் வந்து இந்த காரியங்களெல்லாம் எதிர்பார்ப்பார். ஒரு 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 பொண்ணு, ஒரு பிள்ளைகள் வந்து என்னென்ன காரியங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா எதிர்பார்ப்பாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய ஆண்டவர் வந்து நம்ம அவருக்கு டைம் கொடுக்கணும்னு நினைப்பாரு. நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை அவருடைய சமூகத்தில் நம்ம அதை செலவு பண்ணணும், அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. 3வது, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த எந்த ட்ரெஷராக வேணா இருக்கலாம், எந்த ஒரு நல்ல காரியங்கள் வேணாலும் இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், என்ன ட்ரெஷராக வேணாலும் இருக்கலாம், அது ஆண்டருக்கு நம்ம முதலாவது கொண்டு வருவோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பார். இந்த காரியங்களெல்லாம் நம்ம செய்யும் போது ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக நம்மளை இது பண்ணுவார். இன்னொரு விஷயம் நான் கடைசியாக சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து எப்படின்னா, நம்ம வந்து எல்லாருமே எல்லாருமே ரொம்ப யங்காக இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம், ஃபேமிலி இருக்கும், சர்ச்சுக்கு போகணும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம நிறைய நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம். நம்மளுக்கு எது பண்ணணும், எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் சிம்பிளாக என்னென்னா, நம்ம வந்து எங்கே இருக்கோமோ, நம்ம ஆஃபீஸில் 9 hours இருக்கோம் அப்படின்னா, இல்லை நம்ம ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு 9 மணி நேரம் இருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல ப்ரெசன்டபுளாக ஒரு 9 hours நம்மளால் கொடுக்கணும். கண்டிப்பாக அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னா நம்மளோட 2வது ஜாப் திருப்பி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஆஃபீஸில் நம்ம வேலை முடிஞ்சிச்சு, வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் கால் வைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் அடுத்து நம்மளோட ஜாப் 2வது ஜாப் வந்து ஆரம்பிச்சிது. இங்கேயும் நம்ம 100% நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த ஒரு ப்ரெசன்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். அதே போல் தான் இந்த சபையில், நம்ம சபைக்குள்ளே வரும்போது நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக நம்ம வந்து இருக்கும்போது ஆண்டவர் வந்து கண்டிப்பாக நம்மளால் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கான கிருபைகளை கொடுக்குறாரு. நம்ம வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு தெரில, நான் இதை எப்படி முடிச்சு தருவேன்னு தெரில, என்னால் எல்லாத்தையுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மளுக்கு மாற்றப்பட்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தில் முதல்ல ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டாஸ்க் நம்ம முடிக்கும் போது நம்ம மற்றவங்க வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்மளே நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன ஒரு நாளைக்கு நான் வந்து 5 o'clock நான் எந்திரிச்சு ஜெபிப்பேன் அப்படின்னு நம்ம வந்து தீர்மானித்தோம் அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் நம்ம 5 o'clock எழுந்திரிச்சிட்டோம்னா நம்மளே நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளை பண்ணிக்கணும். நம்மளுடைய ஷோல்டர்லேயே நம்ம தட்டிக்கலாம், நம்ம இன்னைக்கு குட் ஜாப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு.
இப்படி சின்ன சின்ன காரியங்கள்லேருந்து நம்ம வந்து மாற்றங்களை கொண்டு வரும்போது கண்டிப்பாக ஆண்டவர் விரும்புகிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு கொடுக்கும்போது, ஒரு பொறுப்பை நம்ம ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த பொறுப்பை நம்ம எப்பவுமே தட்டி கழிக்காம யாரும் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டாம், நம்மளே அதை வந்து உணர்ந்து நம்ம வந்து செய்கிறவர்களாக இருப்போம். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம ஆண்டருடைய சிலுவை தியானத்தை வந்து நம்ம வந்து சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை வந்து நம்ம இந்த இடத்துல தியானிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு நேம் இருக்கு, ஹெமட்டோட்ரோசிஸ் மேபி, எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு அந்த ரத்தம் வந்து வெளியில் வருது. ஸோ ஆண்டருக்கு அப்படி ஒரு ரத்தம் வேர்வையாக வெளியில் வருது. ஸோ அவர் எவ்வளோ ஒரு பாடுகளை சகிச்சிருப்பாரு பாருங்க. அவர் சும்மா இருக்கும்போது அந்த சீஷர்கிட்டையும் அம்மா கிட்டையும் அந்த பொறுப்பு, சீஷர்கிட்ட அம்மாவுடைய பொறுப்பை ஒப்படைக்கல. அவர் அந்த அளவுக்கு வேதனைக்குள்ளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிலுவை பாடுகளுக்குள்ளாக இருக்கும்போது ஆண்டு வந்து அப்படி ஒரு பொறுப்பையும் கடமையும் அவர் வந்து தவறாத ஒரு நல்ல ஒரு கர்த்தராக நம்மளுக்கு வந்து வெளிப்பட்டவராக இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கும் குட் ஃப்ரைடே அப்படின்னா, ஒரு நேற்று கூட என் ஆஃபீஸில் கேட்டாங்க, குட் ஃப்ரைடேனா என்ன ஒரு செலிப்ரேஷனா, நீங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணுவீங்க சர்ச்சில் போய் அப்படின்ட்டு. அப்போது இன்னைக்கு கூட குட் ஃப்ரைடேனா என்ன அப்படின்னு தெரியாத மக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, நம்மளை சுற்றியே இருக்கிறாங்க, நம்ம கூடவே ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம டெய்லி சந்திக்கிற பீப்புளாக இருக்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லும்போது, அந்த காரியங்களை நம்ம சொல்லும்போது நம்மளுடைய கடமையை நம்ம வந்து நிறைவேற்றுகிறவங்க இருப்போம். ஏன்னா பவுல் சொல்கிற மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அது வந்து மற்றவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அது நம்மளுடைய ரத்தத்தில் எப்படி ஆண்டருடைய ரத்தம் நம்மளுக்குள்ளாக ஓடுதோ, நம்ம ஆண்டருக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கும் போது, நம்ம வந்து ரட்சிக்கப்படும் போது, ஞானஸ்தானம் எடுக்கும்போது எப்படி நம்ம வந்து ஆண்டுடைய ரத்தம் நம்மளுக்குள்ளாக ஓடும், அதே மாதிரி அந்த தாட் வந்து நம்மளுக்குள்ளாக இருந்துகிட்டே இருக்கணும். அந்த கடமையை நம்ம உணர்ந்து நம்ம வந்து செயல்படுறவா இருக்கணும். இன்னும் வருகிற காலங்களில் அநேகருக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவித்து நம்மளுடைய சபைக்கு நம்ம கூட்டி வந்து ஆண்டரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களை தகுதிப்படுத்துவதற்கும் நம்ம பொறுப்புள்ளவர்களாக நம்ம செயல்படணும். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.